வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து சாதத்தோட தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கக்கூடியது. கெட்ட கொழுப்பை உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கொள்ளு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்திக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா வறுத்துட்டே பாருங்கள். இந்த கொள்ளோட பச்சை வாசையெல்லாம் பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 5 பல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ தகுந்தபடி நீங்கள் காரத்தை வந்து அதிகப்படுத்தவோ குறைவுபடுத்திக்கலாம். நான் வந்து 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் வறுபட்டதுமே இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் வறுத்துட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 4-5 கருவேப்பிலை சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை சேர்த்தும் போது சட்னி நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ருசியாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் புளி எடுத்துக்கலாம். புளி சேர்த்திட்டு வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொள்ளு பயிரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல், வரமிளகா, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்திருங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். தாளிப்புக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடானதுமே இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுமே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கருவேப்பிலை. சட்னிக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் வந்து நம்ம தாளிப்பை சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு எடையை குறைக்க விரும்புகிறவங்க வந்து இந்த கொள்ளு சட்னி வந்து வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டீங்கனாலே போதும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதத்துக்கு கூடலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொள்ளு சட்னி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.